ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா லாக் பண்ணி மூடும்போது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் லைட்டாக. அப்போ நமக்கு ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அப்படி ஹீட் வெளியே வரும் பின்னாடியே. அதனால் இப்படி சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த கப்பை மூடும்போது திறக்கும்போது ஈஸியாக இருக்கும். ப்ரீ ஹீட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நம்ம திறந்து ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணி போட்டுருவோம். நூற்றி 60 டிகிரியில் தான் வச்சுருக்கு. நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. நம்ம எடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரிங்கு வத்தல் போடுறேன். அது அப்படியே அந்த நம்ம எடுத்த டயத்துலேருந்து கண்டினியூ ஆகிக்கும். நம்ம அதில் வந்து 2 நிமிஷம் வச்சுக்கணும். திறக்கும்போது ப்ரெஸ் பண்ணி ஒரு கையில் எடுத்துக்கலாம். சப்போர்ட் கொடுக்க வேண்டிய இல்லை இன்னொரு கையில். இதை மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டுருலாம். ஒன் சைடு தான் ஹீட் ஆகிருக்கும், மேலே மட்டும். மேலே தான் அந்த ஹீட் இறங்குது. மேலே இருந்து சிங்கில் பிரித்து வச்சுட்டு மறுபடியும் லாக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். மாட்டும்போது சப்போர்ட் கொடுத்து லாக் பண்ணணும். மறுபடியும் 2 நிமிஷம் நம்ம எடுத்துட்டோம். நல்லா மொறுமொறுன்னு உடையுது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது இந்த வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நல்லா பிரித்து சிங்கிளாக ஒரு தோத்தையாக வச்சு வைக்கணும். நம்ம இப்போ மாட்டுறதுலேருந்து 2 நிமிஷம்.
2 நிமிஷம் ஆகிருக்கு. இதையும் பெரட்டி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பெரட்டி விட்டுடலாம். இதுவும் மாட்டி 2 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். கை சப்போர்ட் கொடுத்து மாட்டோம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஹீட்டில் மொறுமொறுன்னு ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. அதே ஹீட்டில் அடுத்த வத்தலை சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணி பெரட்டி விட்டுடலாம். எடுத்துட்டு மறுபடியும் மாட்டி வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு நிமிஷமாக பார்த்து எடுத்துகிட்டு கூட மறுபடியும் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்புறம் ரொம்ப கருப்பாயிடும், ரொம்ப இதாயிடும். இந்த மாதிரி டைமிங் இங்கே லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். மறுபடியும் வேணாலும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்த வத்தலுக்குமே நம்ம ஒரு துளி எண்ணெய் கூட சேர்த்தலை. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, நல்லாயிருக்கு, கலர் மாறாமல் வந்திருக்கு.